குதிரை பேரத்தை திசை திருப்ப முதலமைச்சர் பயிர்க்கடன் தள்ளுபடியை அறிவித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், குதிரை பேரத்தை திசை திருப்ப பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். எங்க வீட்டுக்காரர் கச்சேரிக்கு போனாராம் என்ற கதையாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் பொய்க்கால் குதிரை அரசு விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விஞ்ஞான ஏமாற்று வேலையை அரங்கேற்றியுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளை தடுக்க வக்கில்லாமல் விழிப்பிதுங்கி நின்று அரசு செய்ய வேண்டிய வேலைகளை பார்க்காமல் அற்பத்தனமான குதிரை பேர எனும் மிக கேவலமான அரசியலை அரங்கேற்றி கொண்டிருப்பதை தமிழக மக்கள் முகம் சுளித்து அருவருப்பாக பார்த்து கொண்டிருப்பதை திசை திருப்ப இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சரி, அதையாவது ஒழுங்கா செய்தார்களா என்றால் இல்லை. எனது தலைமையிலான ஏடிஎம்கே அரசு 2021ஆம் ஆண்டு கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய ரூபாய் 12,110 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்து 16.43 லட்சம் விவசாயிகளின் கண்ணீரை துடைத்தது. அதுதான் ஒரு அரசாங்கம் விவசாயிகளின் உணர்வுகள் அறிந்து மேற்கொள்ளும் செயல். ஆனால் இன்றைய அரசு செய்துள்ளது என்ன? தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்துவிட்டு இப்போது நிலத்தை அளவுகோலாமல் எடுக்காமல் பணத்தை அளவுகோலாக வைத்து மிகப்பெரிய ஏமாற்று வேலையில் ஈடுபட்டுள்ளனர். 2021இல் நாம் 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ததையும் இவர்கள் இப்போது 2026இல் வெறும் 2,044 கோடி ரூபாய் கடனை மட்டுமே தள்ளுபடி செய்வதை கூறுவதை பார்த்தாலே விவசாயிகளுக்கு புரிந்துவிடும் இது எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளி என்று. மண்ணில் கால் வைத்து ஏற்படுத்தி உழுத விவசாயி என்ற முறையில் சொல்கிறேன். விவசாயிகளை ஏமாற்றும் எந்த ஒரு அரசும் நிலைத்ததாக சரித்திரமே இல்லை. சோறு போடும் விவசாயி கடவுளுக்கு நிகரானவர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பச்சை துண்டை அணிந்த உழவர்களை ஏமாற்றாதீர்கள், செய்வன திருந்த செய்யுங்கள் என்று அவர் முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். குதிரை பேரத்தை திசை திருப்ப முதலமைச்சர் பயிர்க்கடன் தள்ளுபடியை அறிவித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், குதிரை பேரத்தை திசை திருப்ப பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். எங்க வீட்டுக்காரர் கச்சேரிக்கு போனாராம் என்ற கதையாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் பொய்க்கால் குதிரை அரசு விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விஞ்ஞான ஏமாற்று வேலையை அரங்கேற்றியுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளை தடுக்க வக்கில்லாமல் விழிப்பிதுங்கி நின்று அரசு செய்ய வேண்டிய வேலைகளை பார்க்காமல் அற்பத்தனமான குதிரை பேர எனும் மிக கேவலமான அரசியலை அரங்கேற்றி கொண்டிருப்பதை தமிழக மக்கள் முகம் சுளித்து அருவருப்பாக பார்த்து கொண்டிருப்பதை திசை திருப்ப இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சரி, அதையாவது ஒழுங்கா செய்தார்களா என்றால் இல்லை. எனது தலைமையிலான ஏடிஎம்கே அரசு 2021ஆம் ஆண்டு கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய ரூபாய் 12,110 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்து 16.43 லட்சம் விவசாயிகளின் கண்ணீரை துடைத்தது. அதுதான் ஒரு அரசாங்கம் விவசாயிகளின் உணர்வுகள் அறிந்து மேற்கொள்ளும் செயல். ஆனால் இன்றைய அரசு செய்துள்ளது என்ன? தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்துவிட்டு இப்போது நிலத்தை அளவுகோலாமல் எடுக்காமல் பணத்தை அளவுகோலாக வைத்து மிகப்பெரிய ஏமாற்று வேலையில் ஈடுபட்டுள்ளனர். 2021இல் நாம் 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ததையும் இவர்கள் இப்போது 2026இல் வெறும் 2,044 கோடி ரூபாய் கடனை மட்டுமே தள்ளுபடி செய்வதை கூறுவதை பார்த்தாலே விவசாயிகளுக்கு புரிந்துவிடும் இது எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளி என்று. மண்ணில் கால் வைத்து ஏற்படுத்தி உழுத விவசாயி என்ற முறையில் சொல்கிறேன். விவசாயிகளை ஏமாற்றும் எந்த ஒரு அரசும் நிலைத்ததாக சரித்திரமே இல்லை. சோறு போடும் விவசாயி கடவுளுக்கு நிகரானவர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பச்சை துண்டை அணிந்த உழவர்களை ஏமாற்றாதீர்கள், செய்வன திருந்த செய்யுங்கள் என்று அவர் முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.